கொன்னிச்சிவா ஓட்டாக்கு ஃபேன். எனக்கு இந்த தமிழ் அனிமே கமிட்டி பிடிக்கல. ஏன் தெரியுமா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிசிட்டி கொட்டி கிடக்கு. ஸோ இப்படி இருந்தால் எப்படி தமிழ் அனிமே கமிட்டி வளரும்? எப்படி தமிழ் அனிமே பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகமாகும்? இது புரிஞ்சிக்காம நான் வேறு தற்கொலையாக தெரியுமே. உங்களுக்கு மெச்சூரிட்டி என்னென்னு தெரியுமா? டாக்ஸிசிட்டி என்னென்னு தெரியுமா? ஒன்று நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, நான் மெச்சூரிட்டினா என்னென்னு பாடம் நடக்க போகிறது கிடையாது. ஒருத்தர் ஒரு கருத்து மெச்சூரிட்டி பற்றி சொன்னார். ஸோ அது கரெக்டாக ராங்கானு தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ நான் பேசுகிறது கரெக்டாக ராங்கானு நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அபியூஸான வேர்ட்ஸ் வருது, 18+ கண்டென்ட் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல, செக்ஷுவலைஸ் பண்ணிலாம் பேசுகிறாரு. ஓகேவா? ரொம்ப தப்பாக காஜாலாம் பேசுகிறாரு. இதை பார்த்தீங்கன்னா அவர் ஆடியன்ஸுக்கு ஃபன்னாக இருக்கணுன்றதுக்காக தான் பேசுகிறாரு. ஸோ அவர் நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தப்பாலாம் பேசுகிறாரு. பட் ஆடியன்ஸை ஃபன்னாக வச்சுருக்கதான் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் அதை ஃபன்னாக தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு அது ப்ரோ நீ இப்படி மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா ப்ரோ இதில் மிஸ்டேக் இருக்குது, நீ இப்படி அபியூஸாக பேசாதன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு அலிகேஷன் வைக்கிங்கன்னா அது கரெக்ட் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அது இம்மெச்சூர், மெச்சூரிட்டி இல்லாதவங்க செய்கிற செயல்னு அவர் சொல்கிறாரு. இதை ஏற்றுக்கலாமா இல்லையா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படியோ தெரியல, இந்த கருத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பிகாஸ் இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், அதில் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இதை இன்னொருத்தன் இந்த மிஸ்டேக்கை சுட்டி காட்டி பேசும்போது தான் நம்மளுடைய மிஸ்டேக் நமக்கே புரிய வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதை சேஞ்ச் பண்ணிக்கணுமே தவிர நம்மன்ற தப்பு நியாயப்படுத்தி பேசக்கூடாது. இவர் இப்போ தப்பாக பேசியிருக்காரு, செக்ஷுவலைஸ் பண்ணி பேசியிருக்காரு, அபியூஸாக பேசியிருக்காரு, 18+ காஜாலாம் பேசியிருக்காரு. இதை ஒருத்தன் எதிர்த்து கேட்டு நிற்கிறான், ப்ரோ இப்படிலாம் இருக்குன்னு சுட்டி காட்டி பேசுகிறான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிறது மெச்சூரிட்டி. அதை விட்டுட்டு நான் ஃபன்னுக்கு தான் பேசினேன் சொன்னி ஃபன்னாக எடுத்துக்கணும்னு சொன்னால் இது மெச்சூரிட்டியா? இது நான் யாருன்னு அவர் மென்ஷன் பண்ண விரும்பலை, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் மெச்சூரிட்டி நான் அவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை கருத்து அபவுட் திஸ் கருத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த அலிகேஷன்ஸுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ பண்ணுறன்னு பேரில் ஒரு ப்ராப்பரான R&D பண்ணாமல் கடலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா ப்ரைவேட்டில் போடுறாகட்டும், அந்த வீடியோ டெலீட் பண்ணுறா இருக்கட்டும், இதுவா மெச்சூரிட்டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அவசரப்பட்டு இதை தீர்மானிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R&D பண்ணணும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைடில் நம்ம சைடில் என்ன மிஸ்டேக் இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மிஸ்டேக் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு அந்த மிஸ்டேக்னு தெரிஞ்சும் அதுக்கு முட்டு கொடுக்குறது எந்த இடத்துலையும் நியாயமாக இருக்காது. இதை விட இன்னொன்றும் பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவங்களே புரிஞ்சு போயிடும், நாம் தப்பு தான் பண்ணியிருக்கோம்னு. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் அதே மிஸ்டேக்கை திரும்பி பண்ணுவாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முதல் விட்டவங்க விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் காஜா பேசினவர் அதுக்கப்புறமா செக்ஷுவலைஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நியாயமாக இருக்க போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் மெச்சூரிட்டி பேசுகிறேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஹார்ட்டு டப்னு சொல்கிறது. நான் கூட ஒரு மெச்சூரிட்டான பேச கிடையாது. பிகாஸ் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் மிஸ்டேக் விடுவோம். பட் அதை நமக்கு தெரிய வரும்போது அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் சரியான மெச்சூரிட்டி. நானும் மிஸ்டேக் விட்டுருக்கேன், மிஸ்டேக் விடாமல். ஸோ ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மேலே இருக்கிற தப்பை சுட்டி காட்டி பேசணுன்னு போயிட்டு அடிக்கிறனது எந்த விதத்துலேயும் ஒரு மெச்சூரிட்டியான செயலாக இருக்காது. திஸ் இஸ் மை கருத்து. அண்ட் அவன் தப்பாக நம்மளை பற்றி பேசுகிறான், நம்மளை பற்றி தப்பான அலிகேஷன் வைக்கானா அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுறதோ அதுக்கு நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கிறனதை அது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு அவன் நம்மளுக்கு இருக்கிற மிஸ்டேக்கை தான் பேசுகிறான். அப்படி இருந்தும் நாம் போய் அவனை அடிக்கோம்னா எந்த விதத்தில் மெச்சூராக இருக்கும்? ஸோ புரிஞ்சுப்பிக்கன்னு நம்புகிறேன் மிஸ்டர் ப்ரோ. ஓகே விட்டுருங்க, அவருடைய கருத்தை பற்றி பேசிட்டேன், என்னோடய மைண்டில் இருக்கிறது அப்படியே தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் டாக்ஸிசிட்டியை பற்றியும் பேசியிருந்தாது. எது டாக்ஸிசிட்டி? ஒருத்தன் ஒரு வெர்சஸ் வீடியோ போடுறான், 4 கேரக்டர் இருப்பாங்க, அதில் ஒரு கேரக்டர் கண்டிப்பாக தோற்றி ஆகணும். ஸோ அப்படி தோற்ற கேரக்டருக்கு ஃபேனாக இருந்தீங்கன்னா அது நியாயமான ஒரு வெர்சஸ் வீடியோ இருந்தால் கூட அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர் மேலே இது வன்மத்தை காட்டுறது இது ஒரு டாக்ஸிசிட்டியான செயலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது டாக்ஸிசிட்டி. அண்ட் இது மட்டுமா டாக்ஸிசிட்டின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எப்படி டாக்ஸிசிட்டியோ அண்ட் இப்போ ஒரு அனிமே வந்திருக்கு, அது தமிழ் டப்பிங்கில் கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரன்ச்சிரோலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீயா ஒரு டெலிகிராம் குரூப்பை சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுற பார்த்தியா, பைரசிக்கு ப்ரொமோட் பண்ணுற பார்த்தியா, அதுவும் டாக்ஸிசிட்டி தான். இப்போ ரீலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூபராக இருப்பாங்க, நான் பெரிய மரியாதை வச்சுருப்போம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும் போது இந்த ஆனிமியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது கண்டிப்பாக கடுப்பாகும். பிகாஸ் கிரன்ச்சிரோல் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போதே இப்போ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு டெலிகிராம்னா
நியாயமாக இதை எல்லா வீடியோஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். டெலிகிராமுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறே தப்பு. அதை வந்து நீ பண்ணுற கூட பரவாயில்ல, அதை ப்ரொமோட் பண்ணுறா பார்த்தியா, அது வந்து மிகப்பெரிய டாக்ஸிசிட்டியான செயல். ஸோ வந்து அது தெரிஞ்சிக்காமல் மெச்சூரிட்டி டாக்ஸிசிட்டின்னு வந்து நீ வந்து கூவுறது, உன் ஆடியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவனுங்க வந்து ஒன்று புரிஞ்சா குட்டி பசங்களாக இருப்பானுங்க. ஸோ நீ எது சொன்னாலும் வந்து அவனுக்கு நம்புவாங்க தான். சூரியன் வந்து மேற்கு தான் உதயமானு சொன்னால் நம்புவாங்க தான். நிலாவை தொட்டது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாலும் அவனுக்கு நம்புவானு தான். ஏன்னா நீ அவன் ஒன்றும் நம்புறானுங்க. அதை விட்டு நீ உருட்டுற மாதிரி விட்டுனா வந்து அவனுக்கு அந்த உருட்டுன்னு நினைக்காம நம்பிட்டு இருப்பானுங்க. ஸோ வந்து மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். இனிமேலும் இந்த மெச்சூரிட்டி டாக்ஸிசிட்டின்னு வந்து தப்பாக பேசுகிறது, அந்த மறைமுகமாக எங்களை குத்துறது, இதெல்லாம் வேணான்னு நம்புகிறேன். ஸோ வந்து மாற்றிக்கிங்க நம்புகிறேன் ப்ரோ. இது வந்து என்னோடய அலிகேஷன்ஸ் தான். நான் எகெயின் வந்து உங்களை வந்து உங்கள் மேலே எந்த வன்மம் கிடையாது. நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ், நீங்கள் செய்கிற மிஸ்டேக், இதை மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம், ஃப்யூச்சரில் இன்னொருத்தன் பேசுவான். கண்டிப்பாக என்னை பற்றியும் இன்னொருத்தன் பேசுவான். பிகாஸ் நானும் மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஸோ வந்து மிஸ்டேக்ஸை வந்து மாற்றிக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்களே முட்டு கொடுத்து இருக்காதீங்க. ஸோ வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். அதை தப்பாக பேசியிருந்தாலும் யாருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஐம் சாரி. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் பேசலாம். ஐ டோன்ட் கேர். பிகாஸ் வந்து நான் என்னுடைய தாட்ஸை சொல்லிட்டேன். ஸோ வந்து என்னை பொறுத்த நான் தப்பாக பேசலை. அப்படி பேசியிருந்தால் நீங்கள் ரிப்ளை வீடியோ பண்ணுங்கள். நான் வந்து அது தப்பாக இருந்தால் நான் வந்து அதையும் மாற்றிக்கிறேன். வெயிட் அ செக், இதுக்கு அடிப்பட்ட எப்படி இதை மாதிரி டாக்ஸிசிட்டி செய்யக்கூடிய நிறைய ஆனிமே யூடியூபர்ஸ், ஆனிமே கிரியேட்டர்ஸை ரோஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய மூவி வந்து தயார் பண்ணியிருக்கோம். அது ஆன் த வேல வரப்போகுது. ஸோ வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, மறக்க காமல் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வந்து சாயனரா.